श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। सन्तः श्रीरङ्गपृथ्वीश शरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजाम्। यदुपज्ञमशेषतः पृथिव्यां प्रथितो राघव पादुका प्रभावः। वर्णस्तोमैर्वकुलसुमनो वासनामुद्वहन्तीम् आम्नायानां प्रकृतिमपरां संहितां दृष्टवन्तम्। पादे नित्यप्रणिहितधियं पादुके रङ्गभर्तुः। त्वन्नामानं मुनिमिह भजे त्वामहं स्तोतुकामः। அற்புதமான பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்திலே இப்பொழுது 13வது பராக பத்ததி அதில் உள்ள விஷயங்களை நாம் அனுபவிக்கலாம். பராகம் அப்படின்னா பொடி அப்படின்னு அர்த்தம், தூள். அதாவது எம்பெருமானுடைய திருவடி தூள், எம்பெருமானுடைய பாதுகையிலிருந்தே பட்டு வரக்கூடிய மண் தூள்கள், மகரந்த தூள்கள், இதுக்கெல்லாம் பராகம் என்று பெயர். அந்த பராகத்தினுடைய வைபவம் பாதுகை மூலமாக நமக்கு பராக அனுகிரகம் கிடைக்கும். பாதுகை நம்ம சிரஸ்ல வைக்கும் போது எம்பெருமானுடைய திருவடி தூளானது நம்ம சிரஸ்ல வரும். இல்ல பாதுகையினுடைய தூளே கூட நம்ம சிரஸ்ல வந்து சேரும், இன்னும் விசேஷமாக இருக்கும். அந்த வைபவத்தை பத்தி இந்த பத்ததியில பார்க்க போறோம். இதற்கு முன் பத்ததி புஷ்ப பத்ததி அப்படின்னு இருந்தது. புஷ்பம்னா அந்த புஷ்பத்திலிருந்து பராகம், அதாவது புஷ்பத்தினுடைய தூள், மகரந்த தூள் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த தூள் உண்டோ அதுவும் நம்ம சிரசுக்கு வந்து சேரும். அதனால புஷ்ப பத்ததி முடிஞ்சு அடுத்தது இந்த பராக பத்ததி. அதுல இந்த மகரந்த தூள் நமக்கு என்னென்ன அனுகிரகம் பண்ணும், பெருமாளுடைய திருவடி தாமரையிலிருந்து வரக்கூடிய மகரந்த தூள்களும் வேற சில தூள்களும் நமக்கு என்ன அனுகிரகம் பண்ணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். எம்பெருமானுடைய திருவடி தூள் இருக்கு இல்லையா, அது விசேஷம் என்பதாக பல இடங்கள்ல சொல்றது உண்டு. ஆழ்வார்கள்லாம் கூட பொடித்தாம் கொடர்ந்து பூசியீர்கள் போகா உயிரின் உடம்பையே அப்படின்னு நாச்சியாருடைய பாசுரம். புடையும் பெயரகில்லேன் நான் போட்கண் மிதித்த அடிப்பாட்டில் பொடித்தான் கொணர்ந்து பூசீர்கள் போகா உயிர் என் உடம்பையே. எம்பெருமானுடைய திருவடியில பட்ட பொடியை கொண்டு வந்து என் உடம்புல பூசுங்கள் அப்படின்னு நாச்சியார் ஆசையா கேட்கிறார். அதனாலே எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். நம்மாழ்வார் கூட சொல்லும் ஒன்று, மணியின் அணிநிற மாயன் தமரடி நீரு கொண்டு அணிய முயலின் மற்றில்லை கண்டீர் இவ்வணங்குக்கே. அங்க ஒரு நாயிக்கா எம்பெருமானை பிரிந்து நாயிக்கா வாட்டத்திலே உடம்பு ஜுரத்துல இருக்கு. அவளுக்கு ஏதோதோ வைத்தியம் எல்லாம் பண்ணுகிறார்கள், தேவதாந்தரங்களை கூட்டு வச்சு அந்த வைத்தியங்கள் எல்லாம் பண்ணுகிறார்கள். அப்போ இப்படியெல்லாம் பண்ணா இவளுடைய நோய் தீராது அப்படின்னு அந்த நாய்க்கினுடைய தோழி எடுத்து சொல்லுகிறார் என்பதாக வரும். அப்ப இவளுடைய ரோகம் போவதற்கு, இவளுடைய ஜுரம் போவதற்கு என்ன வைத்தியம் பண்ணணும் அப்படின்னா, மணியின் அணிநிறமாயன் தமர் அடி நீரு கொண்டு, பாகவதர்களுடைய அடிப்பொடி, தொண்டர் அடிப்பொடி இருக்கு இல்லையா, அதை கொண்டு இவள் உடம்புலே தடவுங்கள். எம்பெருமானுடைய சம்பந்தமுள்ள ஏதாவது வைத்துக்கொண்டு இவள் உடம்புலே தடவுங்கள் அப்படின்னு சொல்றார். மற்றில்லை கண்டீர் இவ்வணங்குக்கே, வேறு எதை வைத்தாலும் போகாது. அந்த மாதிரி ரீதியில எம்பெருமானுடைய திருவடி தூள் நமக்கு பட்டாலே நம்மளுடைய பாபங்கள் போகும், ஞானங்கள் பிறக்கும், இப்படியெல்லாம் உண்டு. அதை பாதுகாதேவி தான் நமக்கு சரீரத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார். ஏன்னா அவரை சிரஸ்ல தாங்கும் போது அந்த திருவடி தூள் சம்பந்தம் நமக்கு வந்துடுது. தொதங்கிரி ராஜீவ ரஜ கணானாம் பூயான் பிரசாதோ மயி நாத பூயாத். சுவாமி தேசிகன் ஹைகிரீவ ஸ்தோத்திரத்தை சாதிக்கிற, உம்முடைய திருவடி தூள் அதனுடைய பிரசாதம் எனக்கு வரணும் அப்படின்னா சாதிக்கிற. அந்த ரீதியில அந்த பராக பத்ததியில
அந்த பராகம் என்கிற தூளுடைய வைபவத்தை பார்க்கலாம். முதல் ஸ்லோகம், பாந்துவ பத்மநாபஸ்ய பாதுகா கேலிபாம் சமஹ அகல்யா தேக நிர்மாண பரியாய பரமாணவஹ. எம்பெருமானுடைய திருவடி தூள் வைபவத்துக்கு நல்ல உதாரணம் அப்படின்னா அகல்யாக்கு சாப விமோசனம் கொடுத்ததுதான். பெருமாளுடைய திருவடி பட்ட உடனேயே அந்த திருவடி தூள் படுறது, தூள் பட்டு கல்லானவள் பெண்ணாக மாறுகிறாள் அப்படின்னு. எம்பெருமான் அப்ப பாதுகை சாத்தின்னு இருக்க, அப்ப அந்த பாதுகை மூலமாக தூள் படுகிறது என்று கூட சொல்லலாம். அப்ப அந்த பெண் ஒரு உருவம், ஒரு பெண் உருவம் எடுத்து வருகிறார். அப்படி ஒரு பெண் உருவம் எடுத்து வருவதற்கு காரணமாக இருந்த தூள் இந்த தூள்கள். பாந்துவ பத்மநாபஸ்ய பாதுகா கேலிபாம் சமஹ அகல்யா தேக நிர்மாண பரியாய பரமாணவஹ. இந்த ஸ்லோகத்தில் உள்ளர்த்தம் ஒண்ணு இருக்கு. இந்த அகல்யா இவர் கௌதம தர்ம பத்னி அப்படின்னு பெயர். அதாவது இவருடைய பர்த்தா பத்தியா இருந்தவர் கௌதமர் மகரிஷி. அவர் நியாய சாஸ்திரம் ஒரு சாஸ்திரம் பண்ணியிருக்கார். அவர் ஒரு சித்தாந்தம் வச்சிருக்கார். உலகத்துல யாருக்கு எந்த சரீரம் வரணும்னாலும், அதாவது இந்த பூலோகத்துல யாருக்கு எந்த சரீரம் வரணும்னாலும் அது பிருத்திவி பரமாணுல இருந்து தான் வரும். மண்ணு இல்ல, மண்ணு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பரமாணுன்னு ஒண்ணு இருக்கும், ரொம்ப ரொம்ப பொடியா இருக்கும். மண் பொடியாவது நமக்கு கண்ணுக்கு தெரியும், ஆனா பரமாணு பொடி கண்ணுக்கே தெரியாது. இந்த உலகம் மொத்தமுமே பரமாணுல இருந்து தான் வந்ததுன்னு சொல்லிட்டார் அவர். இந்த உலகத்துல இருக்கிற அச்சேதனங்கள் எல்லாமே பரமாணுல இருந்து தான் வந்தது. பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயு இதெல்லாம் பரமாணுல இருந்து வந்தது. பரமாணுங்கிறது கண்ணுக்கு தெரியாது, ரொம்ப பொடியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம சரீரம் எதுல இருந்து வந்தது அப்படின்னு கேட்டான்னா, மானுஷம் சரீரம் பார்த்திவம், மனுஷனுடைய சரீரங்கள்லாம் அதுவும் பிருத்திவி பரமாணுல இருந்து தான் வந்தது அப்படின்னு அவர் ஒரு சித்தாந்தம் இதெல்லாம் எழுதியிருக்காரு. அப்ப பெருமாள் பார்த்தா இந்த கௌதமர் நம்பணும்னு வச்சுக்கோங்க, அவர் சித்தாந்தப்படி செஞ்சாதான் நம்புவார். அதனால சின்ன பொடியிலேருந்து தான் இந்த சரீரம் உண்டாச்சுன்னு சொன்னா அவருக்கு சிஷ்டம். அதனால அவர் மத்தப்படியே நாம அவர்கிட்ட போய் நம்ம பாதுகா பொடியிலிருந்து அந்த அகல்யாக்கு ஒரு சரீரம் உண்டானதாக நாம் காண்பிக்கலாம் அப்படிங்கிறதாக பெருமாள் கொண்டு போய் காண்பிச்சாராம். அதான் அகல்யா தேக நிர்மாண பரியாய பரமாணவாக. அகல்யா தேக நிர்மாணத்துக்கு காரணமான பரமாணு போல இந்த எம்பெருமானுடைய பொடி அதெல்லாம் இருக்கு. அந்த பொடியானது பாந்து எங்களை ரட்சிக்கட்டும் அப்படின்னு முதல் விஷயம். இந்த பராக பத்ததியில ஒரு 4-5 விஷயம் சாதிக்கிறார். அதுல முதல் விஷயம் இதுதான். அதாவது எம்பெருமானுடைய திருவடி தூள் பட்டு ஒரு பெண்ணுக்கு சாப விமோசனம், கல்லிலிருந்து பெண்ணாக மாறினார்னு ஒரு விஷயம். 2வது விஷயம் ரஜஸ், இந்த தூளுக்கு ரஜஸ் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு, அந்த ரஜஸனுடைய பிரபாவம். 3வது விஷயம் தேவர்கள்லாம் இந்த திருவடி தூளை தலையில் தரிக்கிறார்கள் அப்படின்னு. 4வது விஷயம் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் வீதியில எழுந்தருளும் போது அந்த தூளினுடைய பிரபாவம் அப்படிங்கிறது. 5வது விஷயம் அந்திம காலத்துல சரம காலத்துல திருவடி தூள் நமக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படிங்கிறது. இந்த 5 விஷயத்தையும் ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம். முதல்ல அகல்யா சாப விமோசனம் பார்த்தோம். அகல்யா சாப விமோசனம் ராமாயணத்துல பெரிய அற்புதம். யாருக்கு அற்புதம்னா மகரிஷிகளுக்கெல்லாம் அற்புதம். விஸ்வாமித்திரர் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாராம். விஸ்வாமித்திரன் பார்த்துட்டு இருக்கார், அவரோடு கூட அநேக மகரிஷிகள் வந்திருக்கா. சகட்டி சதம்னு ராமாயணத்துல வரும். 100 வண்டியில மகரிஷிகள் வந்தாலாம். ஒவ்வொரு வண்டியிலையும் 10 பேர் 20 பேர்னு வச்சுண்டு 100 மாட்டு வண்டியில மகரிஷிகள் வந்திருக்கா விஸ்வாமித்திரரோட மிதிலிக்கு போறதுக்காக. அப்ப எத்தனை மகரிஷிகள் இருக்கா? எல்லாரும் விஸ்வாமித்திரை சேர்ந்தவர்கள். அவர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு இருக்கும் இந்த ஆச்சரியம் நடக்கிறது. திடீர்னு திருவடி தூள் பட்டு ஒரு பெண் உண்டாகிறார் அங்கே. விஸ்வாமித்திற்கே ஆச்சரியம்னா என்ன கேட்டா, அவர் திரிசங்குக்காக சொர்க்கத்தையே படைச்சவர், சிருஷ்டி பண்ணவர். திரிசங்கு சொர்க்கத்தையே சிருஷ்டி பண்றவர். அவரே திடீர்னு நினைச்சு பார்க்காம இங்க ஒரு பெண்ணை சிருஷ்டி பண்ணிருக்கார் பெருமாள். அதனால அவரே ஆச்சரியப்படும்படி இருந்துதான் எல்லா ரிஷிகளும் நேர பார்த்துட்டு இருக்கும் போது இந்த ஆச்சரியம் நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம். 372வது ஸ்லோகம். ததாகதா ராகவ பாதரக்ஷே சம்பஷ்யமானேஷு தபோதனேஷு ஆசீத் அகல்யா தவ பாம்சுலேஷைஹி
அபாம் சுலானாம் துரி கீர்த்தனீயா. அதுல இன்னொரு வேடிக்கை என்ன கேட்டான்னா, எம்பெருமானுடைய பாம்சு பட்டது அகல்யாவுடைய அந்த கல்லு திருமேனி மேல. பாம்சுனா தூள்னு அர்த்தம். அதை பட்டுனே அவர் அபாம்சு ஆயிட்டார், தோஷம் இல்லாதவர். ரெண்டு அர்த்தத்துல சொல்ற. பாம்சுனா பொடின்னு ஒரு அர்த்தம், அப்புறம் தோஷம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அகல்யா மேல பெருமாளுடைய திருவடி பாம்சு பட்டுது, அதனால அவர் பாம்சு இல்லாதவர் ஆயிட்டார். அப்படின்னா தோஷமே இல்லாதவராக. அகல்யா சாப விமோசனம் மாத்திரம் இல்லை, அவருக்கு இருந்த கெட்ட பெயர் உண்டோ, அவருக்கு இருந்த பாப்பம் உண்டோ, எல்லாமே போயிடுச்சு. அகல்யாலும் சுத்தமானவர் யாருமே கிடையாது, அவர் உத்தமமான பதிவிரதா ஸ்திரீ அப்படின்னு சொல்லும்படி ஆயிட்டாராம். அதனால அப்படி அவருடைய பாப்பத்தை போக்கி எடுத்த வைபவம் இந்த திருவடி தொழுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், இந்த ஆச்சரியத்தை பார்த்த உடனே இதை பத்தியே நிறைய எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தார். கூட இருந்த மகர்ஷிகள் எல்லாரும் இதை சொல்லிட்டு இருக்கா. அப்படி காட்டு முழுக்க தண்டகாரண்யத்துல அங்கிருந்த மகர்ஷிகள் எல்லாருக்கும் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பிரசித்தமாச்சு. அங்க இருக்கிற ரிஷி பத்னிகள்லாம் இதையே பாட்டா பாடிட்டு இருக்காளாம். அந்த ரிஷி பத்னிகளுடைய ஆசிரமங்கள்ல இருக்கக்கூடிய கிளிகள் கூட இதையே பாட்டா பாடுமா. ரஜினிகம காலே ராமகாதாம் படந்தா குஷிக தனய முக்கியாக பாதுகே பாவயந்தே உபல சகல சக்தைஹி त्वत्परागैरकाण्डे ஜனித முனி கலத்ரான் தண்டகாரண்ய பாகான். சாயங்கால வேலையில ஆண்கள்ல பாட்டு பாடுவா. இந்த அக்ரஹாரங்கள்ல எல்லாம் ஒரு 30-40 வருஷம் முன்னாடி ஸ்ரீரங்கம் அக்ரஹாரம், அந்த மாதிரி அக்ரஹாரங்கள்லாம் போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு விஷயம் தெரியும். சாயங்காலமா இப்படி ஒரு அஸ்தமன வேலைக்கு தெருவில் இப்படி நடந்து போனோம்னா எல்லா ராத்திரியும் உள்ளுக்குள்ள பாட்டு சத்தம் கேட்கும். ஏன்னா அஸ்தமன வேலையில பாட்டு பாடிட்டு இருப்பா, நல்ல பாட்டாக கீர்த்தனங்கள் பாடுவா. சின்ன குழந்தைகள்லாம் பாட்டு கத்துன்னு இருக்கும். வரிசை அப்படியே தெருவில் நடந்து போனா ஒரு ஸ்ரீரங்கத்தில் நான் பார்த்துருக்கேன். அப்படியே சித்திர வீதியில் அப்படியே நடந்து போனா தெரியும், எல்லா ராத்திரியும் பாட்டு கத்துன்னு இருப்பா குழந்தைகள்லாம். இல்ல பாட்டு சொல்லின்னு இருப்பா, பாடின்னு இருப்பா. இப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த டிவி எல்லாம் கிடையாது இல்லையோ, அப்ப பாட்டு தான் ஆனந்தமா கேட்டுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தண்டகாரண்யத்துல போனான்னா அங்க இருக்க ரிஷிகளுடைய ஆசிரமத்துல எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருக்காளாம். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டான்னா, இந்த அகல்யா சாப விமோசன பாட்டு இருக்கு இல்லையா, இதைத்தான் மொத்த பேரு சாயங்கால வேலையில பாடிட்டு இருக்காள். ஜனித முனி கலத்ரான் தண்டகாரண்ய பாகான் சுபச்சரண ரஜோபிஹி சோபயந்தி தரித்ரீம் தரணி பரிணதி ரமணீயான் பிரக்ஷரந்தி புமர்த்தான் பவசி புவன வந்தியா பாதுகே ரங்கபர்த்து சரணமுபகதானாம் சாஸ்வதி காமதேனு. விஸ்வாமித்திரர் சொல்லி கொடுத்துருக்கார் எல்லாருக்கும். இப்ப விஸ்வாமித்திரர் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தா, இந்த பாதுகை பத்தி பாட்டு பாடச்ச நீங்க சாஸ்வதி காமதேனுக்குன்னு பாட்டு பாடுங்க. பாதுகாதான் காமதேனு பசுவான். ஏன்னா காமதேனு எல்லாத்தையும் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பாதுகாதேவியும் சகல பலன்களையும் கொடுக்கிற. அது மட்டும் இல்ல, சுபசரணி ரஜோபிஹி சோபயந்தி தரித்ரீம். காமதேனு பசு இப்படி நடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, பசுமாடுடைய கால் பொடி தூள் இருக்கு இல்லையா, அது பட்டா உடம்புக்கு விசேஷம். அது ஒரு சுத்தி மாதிரி கூட. கோரஜகா அப்படின்னு பேர் இதுக்கு. மாட்டினுடைய அடிப்படி பத்தான்னா, மாட்டு பின்னாடி போனான்னா அந்த தூள் எல்லாம் பட்டா அது ஒரு சுத்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி பாதுகாவுடைய தூள் பட்டாலும் நம்ம உடம்புக்கு சுத்தி வந்துடுறது. அதுவும் நமக்கு பாபங்களை எல்லாம் போக்கிறது. பரிணதி ரமணீயான் பிரக்ஷரந்தி புமர்த்தம். காமதேனு கேட்டதையெல்லாம் கொடுக்கும், இந்த பாதுகாதேவியும் கேட்டதெல்லாம் கொடுப்பார். பவசி புவன வந்தியா. பாதுகாதேவி எல்லாரும் சேவிக்கிறா, தேவர்கள் உட்பட. காமதேனு எல்லாரும் சேவிச்சுன்றதால் தேவர்கள் உட்பட. அதனால காமதேனு இது அப்படின்னு சொல்லுங்கன்னார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, சின்ன வயசுல விஸ்வாமித்திரர் காமதேனுக்கு ஆசைப்பட்டுதான் வசிஷ்டரோட சண்டையை போட்டார். பெரிய சண்டை போட்டார் வசிஷ்டரோட கூட. திருப்பி மறுபடியும் அஸ்திரங்கள்லாம் கத்துன்னு வந்து மறுபடியும் சண்டை போட்டாருலாம் வரும். வசிஷ்டருடைய ஆசிரமத்துல காமதேனுன்னு பசு இருந்தது, அது எனக்கு வேணும் அப்படின்னு அதுக்காக சண்டை. அவர் இத்தனை நாள் கழிச்சு இப்ப தெரிஞ்ச இந்த விஷயம் என்ன கேட்டா, வசிஷ்டருடைய தேனு திஷ்டது அப்படிங்கிற பாதுகா சேஷத்திலே அந்த காமதேனு இருக்கட்டும், உண்மையான காமதேனு பாதுகா தேவி தான். ஏன்னா எதை கேட்டாலும் கொடுக்குற அப்படின்னு அவரே பெருமையா சொல்ற. இது தெரிஞ்சுக்காம நாம அவரோட சண்டை போட்டோமே அப்படின்னு கூட அவருக்கு தோன்றது போல இருக்கு.
தத்ரஜஸ்தவ தனோதி பாதுகே மானசான் யகடினானி சேதசாம் பிரஸ்தரஸ்ய பதவீகதஸ்ய யத் யாச்சகார முனி தர்மதாரதாம். ஒரு கல்லை பெண்ணாக்கினார். கல்லுங்கிறது எத்தனை கடினமானது, பெண் அப்படிங்கிறவள் எத்தனை மிருதுவானவள். ஒரு கடினமான கல்லை மிருதுவான பெண் உடம்பாக ஆக்கினார் பெருமாள் அப்படின்னா, இப்ப சுவாமி தேசியன்னு சொல்ற அதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன கேட்டா, கடினமான நம்ம மனசை மிருதுவான மனசாக ஆக்கணும்னா அந்த பாதுகையினுடைய சூரணம், பாதுகையினுடைய தூள் தான் நமக்கு வேணும். ஏன்னா அது சாட்சியா இருக்கு அந்த இடத்துல. அந்த மாதிரி நாமளும் நம்ம மனசு கடினமா இருக்கு, ரொம்ப சட்டுன்னு இறங்க மாட்டேங்கிறது, இரக்கம் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு, பக்தி அப்படிங்கிறது இல்லாம இருக்கு. மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனேன் நெஞ்சு தன்னால் அப்படின்னு சொல்ற மாதிரி மரம் போல இருக்கு, இரும்பு போல இருக்கு. இதெல்லாம் மாறணும்னா பாதுகையை தரிச்சுட்டே இருக்கணும். பாதுகையுடைய தூள் பட்டுதுன்னா கடினமா இருக்கிறது கூட மிருதுவாக ஆயிடும் அப்படிங்கிறதுக்கு இது உதாகரணம். அப்படிங்கிற மாதிரி நாம் அதை தரிக்கணும் அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அடுத்தது இரண்டாவது விஷயம் ரஜஸ் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதாவது பாதுகா தூளுக்கு ரஜஸ் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பெயர். இந்த ரஜஸ்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட உண்டு. ரஜஸ் குணம், சத்வம், ரஜஸ், தமஸ் அப்படின்னு 3 குணம் இருக்கு. இதுல 2வது குணம் ரஜஸ் அப்படிங்கிறது. இந்த குணம் இருந்தா ஞானம் பெரிய அளவுல வராது, பிரவிற்த்தி தான் வரும். அதனால ரஜஸ குறைச்சுண்டு சத்துவத்தை அதிகமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்றார் சாஸ்திரத்தை. ஆனா நமக்கு என்ன கேட்டா ரஜஸ் தான் அதிகம். ஏன்னா ஏதாவது காரியம் செஞ்சுட்டே இருக்கணும் தோணுமே தவிர உட்காந்து பாடம் படிக்கணும் அப்படின்னும் ஞானம் வரணும் அப்படின்னு தோணாது. இதை காட்டிலும் மோசமானது தமஸ். அது ஞானமும் வேண்டாம், பிரவருத்தியும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், சோபரித்தனமா உட்காந்துக்கலாம் தோணும். இந்த தமஸை விட்டுடுவோம். இப்போ ரஜஸ் எடுத்துக்கும். ரஜஸை குறைத்து கொண்டு, ரஜஸை போக்கி கொண்டு சத்தத்தை வளர்த்தி கொள்ள வேணும் அப்படின்னு சொல்றா இல்லையா. அதுக்கு எது உபயோகப்படும்னா பாதுகாவனுடைய ரஜஸ் தான் உபயோகப்படும். பாதுகாவனுடைய பொடியை கொண்டு நம்ம கிட்ட இருக்கிற ரஜஸ் அப்படிங்கிற குணத்தை நாம் ஒழிக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. 2 அர்த்தம் ரஜஸ் இருக்கிறது. அப்படினாலும் இப்படி வேடிக்கையா சில ஸ்லோகங்கள். கிருத்தின சிரசா சமுத்வகந்த கதிச்சித் கேசவ பாதுகே ரஜஸ்தே ரஜசஸ்தமசோபி தூரபூதம் பரிபஷ்யந்தி விசுத்தமேவ சத்வம். பாதுகையே என்ன ஆச்சரியம், உம்முடைய ரஜஸ் தரிச்சுக்கிறார் பக்தர்கள்லாம், பாக்கியசாலிகள்லாம். கடைசியில அவளுக்கு ரஜஸ் இல்லாத போயிடுறது. அப்படின்னா ரஜோகுணம் இல்லாத போயிடுறது. ரஜஸும் இல்லை, தமசும் இல்லை, சத்துவகுணம் அவளுக்கு கூடுறது. சத்துவகுணம் கூடுவதற்கு உன்னுடைய ரஜஸ் போய் உபயோகமா இருக்கே அப்படின்னு வேடிக்கையா சொல்ற. அது மட்டும் இல்ல, சுத்த சத்வ வபுஷைவ பவத்யா பாதுகே விரஜசௌ ஹரிபாதௌ அஸ்து கிம் புனரிதம் ரஜசாதே சுத்த சத்வமயதா மனுஜானாம். இன்னொரு வேடிக்கை இருக்கு. பெருமாளுக்கு இந்த ரஜஸ்ங்கிறதே கிடையாது. சுத்த சத்துவமயமானவன். அதான் ரஜஸ் குணமோ தமஸ் குணமோ எதுவுமே கிடையாது. சுத்த சத்துவமயமானவன் பெருமான். அவனுடைய திருமேனியும் சுத்த சத்துவமயமானது, அவனுடைய திருவடியும் சுத்த சத்துவமயமானது, அந்த பாதுகையும் சுத்த சத்துவமயமானது. ஆனால் வேடிக்கை என்ன கேட்டான்னா, சுத்த சத்துவமயமான பெருமாளுக்கு ரஜஸே கிடையாது. அப்புறம் எதுக்கு பாதுகை இருக்கு? அதான் என்ன கேட்டா, பாதுகை என்பது எதுக்கா இருக்குன்னு கேட்டா, அந்த பாதத்துல ரஜஸ் படாம இருக்கணுங்கிறதுக்காக. காலில் நம்ம காலில் மண் தூள்லாம் படக்கூடாது, அழுக்காயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இருக்கு. அந்த மாதிரி பெருமாளுடைய பாதத்துல ரஜஸ் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாதுகை. அதனாலதான் பாதுகானே பெயர். பாதத்தை காப்பாற்றுகிறது, அழுக்காக்காமல், முள்ளு குத்தாமல், கல்லு மாதிரி கரடு முரடான வஸ்து எல்லாம் வலியை உண்டாக்காமல் இந்த பாதுகை தான் இந்த திருவடியை ரட்சிக்கிறது. அதனால்தான் அதுக்கு பாதுகா அப்படின்னு பெயர். பதத்திரம், பதாவனி அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்ற. ஆனா பெருமாளுக்கு தான் சுத்த சத்துவம் ஆச்சே, அவனுக்கு ரஜஸுங்கிறதே கிடையாதே அப்படின்னு 2 அர்த்தத்தை சொல்ற. ஒரு அர்த்தம் சுத்த சத்துவமா இருக்க அப்படின்னால ரஜஸ் குணம் கிடையாதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பாதுகையே நீ இருக்கும்போது பொடியே கிடையாதே. பாதுகை தானே பெருமாள் எப்பவுமே தரிச்சுட்டு இருக்க. அப்ப அவர் திருவிடையில் பொடிங்கிறது எங்க வரப்போறது? வராதே.
அஸ்தி கிம் புனரிதம் ரஜசாதே சுத்த சத்வமயதா மனுஜானாம். ஆனா கூட பாதுகே அந்த பெருமாள் திருவடி ரஜஸ், அந்த புஷ்ப ரஜஸாவது எங்களுக்கு தேவை. உங்ககிட்ட இருந்து ரஜஸ் எங்களுக்கு வரணும். அதனால பெருமாளுக்கு தான் ரஜஸே கிடையாது, பாதுகே வேண்டாம் அப்படிலாம் விட்டுறக்கூடாது. என்ன ஆனாலும் பெருமாளுக்கு இந்த பொடி இல்லாமல் பாதுகே தான் ரட்சிக்கிறார். அந்த புஷ்பமுக்குள் புஷ்பத்தினுடைய பொடி முகரான் தான் எங்களுக்கு வரணும். அதனால நீர் பெருமாளை ரஜஸ் இல்லாம காப்பாற்றும், ஆனா எங்களுக்கு அந்த ரஜஸ் அந்த பொடியை கொண்டு வந்து கொடு. அப்படி கொடுத்தா எங்களுக்கும் ரஜோகுணம் இல்லாமல் வரும் அப்படிங்கிறத ஒண்ணு ஒவ்வொரு அர்த்தத்தில் சாதிக்கிற. பெருமாளை ரஜஸ் இல்லாம காப்பாற்றும் பாதுகே அப்படின்னு கேட்டானா பொடி படாமல் காப்பாற்றும். ஏன்னா பெருமாளுக்கு ரஜஸ் குணமே பேருக்கு கூட கிடையாது. எங்களுக்கு ரஜஸ கொடுனா எங்களுக்கு அந்த பொடியை கொடு, எங்களுக்கு ரஜஸ் வராமல் பார்த்துக்கணும், ரஜோகுணம் வராம பார்த்துக்கோ அப்படின்னா பல அர்த்தம். பஷ்யாமி பத்மே க்ஷணபாத ரக்ஷே பவம்புதிம் பாத்துமிவ பிரவருத்தான் பக்தோபயான த்வரயா பவாத்மா பரியஸ்யமானான் பதவி பராகான். என்ன சுவாமி இவ்வளவு சொல்றேற? அந்த பொடிங்கிறது சின்னதா 1-2 பொடி இருக்க போறது. அது இருந்தா இருந்துட்டு போட்டோமே. பெருமாள் திருவடியில் அது இருக்கக்கூடாது. நமக்கெல்லாம் அந்த பொடி இருக்குன்னு வச்சுப்போமே. பாதுகை மூலமாக நமக்கெல்லாம் திருவடி தூள் வருதுன்னா 1-2 தூள் வரும். அதனால என்ன போ, அதனால இவ்வளவு பெரிய பாக்கியம்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வரும். சாதாரணமா அந்த தூள் பட்டுதான் அகல்யாவுக்கு சாப விமோச்சனமே ஆச்சு அப்படிங்கிறது இருக்கட்டும். ஆனா சாதாரண பார்த்தா என்ன இப்ப பொடி இருந்தா தட்டி விட்டுட்டு போயிடுறோம், அவ்வளவுதானே. அப்ப இதனால போய் இவ்வளவு பலம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த பொடிங்கிறது நமக்கு சம்சாரத்தையே போக்கடிக்கும். சம்சாரம்ங்கிறது சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை தூத்துடுமா. சமுத்திரத்துல மொத்தம் மண்ணு கொட்டி ஒரு இடத்துல ஜலம் தேங்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்றான்னா நிறைய மண்ணை கொண்டு வந்து கொட்டினா அந்த குழியில ஜலம் தேங்கிச்சுன்னா மண்ணை கொண்டு வந்து கொட்டினா அந்த ஜலம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப அந்த குழி சரியாயிடுச்சு. அந்த மாதிரி சம்சாரங்கிறது ஒரு குழி. ஏன்னா சாகர மொழியும் சமுத்திர மொழியும். அதுல இந்த ரஜஸ் அப்படிங்கிற பொடியை கொண்டு வந்து கொட்டினா சரியாயிடும். அந்த சாகரம் முழுக்க நிரம்புறதுக்கு நிறைய பொடி வரணும்னு அவசியம் இல்லை. பாதுகையில பட்ட 2-3 பொடி இருந்தாலே போரும், அந்த சாகரம் தூர்த்துடும். அந்த சம்சார சாகரத்துல அலையே இல்லாமல் ஜலமே இல்லாமல் ஒண்ணுமே இல்லாமல் ஆயிடும். அந்த அளவு அனுகிரகம் பண்ணுமா இந்த பாதுகாயினுடைய ரஜஸ். பஷ்யாமி பத்மேக்ஷண பாதரக்ஷே பவாம்புதிம் பாத்துமிவ பிரவருத்தான். சம்சார சாகரத்தை அப்படியே மொத்தமாக வத்தடிக்கும்படியாக, அதாவது மேல தூர்க்கும்படியாக, மண்ணு கொட்டு தூர்க்கும்படியாக இந்த ரஜஸ் இருக்கு. அதாவது சின்ன 1-2 ரஜஸா இருந்தாலும் அதனுடைய பிரபாவம் ரொம்ப அதிகம். சம்சார சாகரத்தையே தூர்த்து விடும் அப்படின்னு அர்த்தம் இதற்கு. இப்படியாக பெருமாள் திருவடியில பட்ட ரஜஸ் அப்படிங்கிற பொடியானது நமக்கு தேவை. அதே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரஜோ குணம் அப்படிங்கிறது போகணும். ரஜஸ்ங்கிற குணமானது போகணும். அதற்கும் அந்த பாதுகா தேவி தான் இந்த ரஜஸ் மூலமாக வழிவகிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை ஆச்சரியமா சாதிக்கிறார். அது மட்டும் இல்ல, குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பொடியை வச்சு ரக்ஷா பண்ணுவாளாம் சின்ன வயசுல. 360வது ஸ்லோகத்தை சொல்ற, அபியுக்த ஜனோ நிஜார்த்தகானாம் பகுஷோ ரங்க நரேந்திர பாதரக்ஷே அவலேப பிசாசமோச்சனார்த்தம் ரஜசா லிம்பதி தாவகேன தேகானி. குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன வயசுல ஏதோ பேய் பிசாச்சுல பிடிச்சிருக்கும் அப்படின்னு கேட்டா சின்ன குழந்தையெல்லாம் வெளியில எடுத்துன்னு வரக்கூடாது, குறிப்பாக அஷ்டமன வேலையெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த சின்ன குழந்தைகளுக்கு ரக்ஷா பாதுகாப்புக்காக பொடியை கொண்டு வந்து தூவுவார்கள் அதனுடைய உடம்புல. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை கூட கிருஷ்ணன் பிறந்த உடனே நந்தகோகுலத்துல அவன் உடம்ப சுத்தி கோ ரஜஸ் பசுமாட்டினுடைய பொடுவை கொண்டு வந்து தூவினாலாம். தூவி அது அங்கங்க நாம் பகவான் நாமாவளை சொல்லி அந்த பொடியினாலே திருமண் இட்டான்னு வருது. துவாதசாங்கேஷு நாமபிகி 12 இடத்துல திருமண் இட்டாலாம் கிருஷ்ணனுடைய திருமேனியில. அதனால்தான் 12 திருமண் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. இது ஒரு பாதுகாப்பு குழந்தைக்கு. அதனால்தான் இதுக்கும் திருமண் காப்பு அப்படின்னு பெயர். பாதுகாப்பு இது நமக்கு.
அந்த மாதிரியாக அந்த குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி பேய் பிசாச்செல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பாதுகா எம்பெருமான் திருவடியில பட்ட ரஜஸை கொண்டு வந்து அந்த குழந்தைகளுடைய உடம்புல இப்படி பூசி வைப்பார்கள். அபியுக்த ஜனோ, யார் பூசி வைப்பார்கள் அப்படின்னு கேட்டா மகான்கள் எல்லாம், பெரியோர்கள் எல்லாம், விஷயம் தெரிந்தவர்கள் எல்லாம். அபியுக்த ஜனோ நிஜாபகானாம் பகுஷோ ரங்க நரேந்திர பாதரக்ஷே அவலேப பிசாச்ச மோச்சனார்த்தம் ரஜசாலிம்பதி தாவகேன தேகம். குழந்தையிலேருந்தே ஆரம்பம். இந்த திருவடியில பட்ட பொடி, பாதுகையில பட்ட ஒடி எல்லாம் அந்த குழந்தையினுடைய சரீரத்துல பட்டுதுன்னா கண்ணாபண்ணான் பிசாச்சி பேயி இதெல்லாம் அது அண்டாது, எதுவும் கிட்ட வண்டாது, அந்த குழந்தை பத்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகம சாஸ்திரங்களையும் சொல்லியிருக்கு. அதை அனுசரிச்சு பண்ற வழக்கமா ரக்ஷா சாத்தினார் அப்படிலாம் வரும், பல இடங்கள்ல வரும், குரு பரம்பரையில கூட வரும். அந்த மாதிரி ரக்ஷ பண்ணி வைக்கக்கூடியது நமக்கு இந்த பாதுகையினுடைய ரஜஸ் என்பது. இதுவரை ஒரு விஷயம். அடுத்த விஷயம், தேவர்கள் எல்லாம் எப்படி எம்பெருமானுடைய பாதுகையினுடைய ரஜஸை தன் சிரஸ்னாலே தலையினாலே தாங்குகிறார்கள் அப்படின்னு. முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, அவர்களுக்கு தேவ பதவி கிடைச்சதே அதனாலதான். பாதுகையை தாங்கிதான் தேவ பதவியே கிடைச்சிருக்கு. அந்த அந்த பொடி பட்டு தான் இவளுக்கு தேவ பதவியே கிடைச்சிருக்கு. சிரசா பரிகிருஹ்ய லோகபாலாக தவ ரங்கேஸ்வர பாதுகே ரஜோபி விஷமேஷு பலேஷு தானவானாம் வெபனீதான்ய சிரஸ்திரமா விசந்தி. அது மட்டும் இல்லாமல் அவர்கள்லாம் யுத்தத்துக்கு போகும்போது பெருமாளை செவிச்சுட்டு போறாளாம். அப்ப தலை வணங்கி பெருமாளை செவிக்கும் போது பெருமாள் திருவடியிலேருந்து பாதுகையிலேருந்து ரஜஸானது அவ தலையில வரலாம். அதுவே பெரிய கவச்சமாக இருக்கு. தலையில கவச்சம் போட்டுப்பா யுத்தம் பண்றவாள்லாம், ஹெல்மெட் மாதிரி இருக்கும். ஏன்னா எது அடிச்சாலும் தலையில அடிச்சாலும் மொத்தமா போயிடும். அதனால தலையில அடிக்காதபடிக்கு மார்பில கவச்சம், தலையில கவச்சம் இதெல்லாம் போட்டுப்பா. அதுக்கு சிரஸ்திரம் அப்படின்னு பேரு சங்கத்துல. ஹெல்மெட் இருக்கும் இல்லையோ, அதுக்கு சிரஸ்திரம்னு பேர். இது பதத்திரம் அப்படின்னு பாதுகைக்கு பேர் இல்லையோ, அந்த மாதிரி சிரஸ்திரம் அது. இப்ப இந்த பதத்திரமான பாதுகையே தேவர்களுக்கு சிரஸ்திரமா இருக்கு. எப்படின்னு கேட்டானா, அந்த ரஜஸே சிரஸ்திரமா இருக்கான். சேவிக்கிறா, பாதுகையை சேவிக்கிறா, அந்த பொடி வந்து படுறது. அதனால தேவர்களுக்கு தலை பிழைக்கிறது. இல்லாட்டா தலை பிழைக்காது. அதாவது அசுரர்கள் கொன்னுடுவான். ஆனா கூட பகவானுடைய பலம், அனுகிரக பலம் அப்படிங்கிறது இதன் மூலம் கிடைக்கிறபடினால தப்பிச்சது தலை அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தேவர்கள் எல்லாருமே பல தடவை வந்து சேவிக்கிறார்கள். குறிப்பாக 2 தேவர்கள், பிரம்மா ஒருத்தர், சிவன் ஒருத்தர். இந்த 2 பேருக்குமான 2 ஸ்லோகம் மட்டும் பார்க்கலாம். அதிகம் பதமாஸ்ரிதோபி வேதாக பிரயதோ ரங்கதுரீன பாதரக்ஷே அபிவாஞ்சதி சங்கமம் பராகைஹி அபிஜாதைஸ்தவ தேவனாபிஜாதஹ. பிரம்மா வந்து எம்பெருமானுடைய திருநாபி கமலத்திலே வந்தவர். அவருக்கு பொடிங்கிறது தனியா வர வேண்டாம், ஏற்கனவே பொடியில தான் இருக்கார். நாபியில கமலம் இருக்கு இல்லையா, தாமரப்பூ, அதுல பொடி எல்லாம் இருக்கும், மகரந்த பொடி எல்லாம் நிறைய இருக்கும். அதுலதான் அவர் உட்கார்ந்து இருக்கிறதே. அதனால தனியா ஒரு ரஜஸ்து தேவை இல்லையா. ஆனா கூட அவர் விடமாட்டேங்கிறார். அவர் நாபிஜாதகா, நாபியில வந்தவர் இருந்தா கூட அபிஜாதரா இருக்கார். ரொம்ப நல்ல வம்சத்துல பிறந்த மாதிரியாக நேர பெருமாள் கிட்ட போய் சேவிச்சு அந்த ரஜஸ தன்னுடைய 4 சிரஸ்னாலையும் தாங்கிக்கிறார் அவர். அதுதான் நல்ல பாதுகாப்பு அப்படின்னு தாங்கிக்கிறார். இவர் எப்படின்னா, பரமசிவன் என்ன பண்றாருன்னு கேட்டா, ஏற்கனவே நாம சுத்தமா இருக்கேன், ஏன்னா கங்கா நதி என் தலையில இருக்கு, அதனால சுத்தத்துக்கு ஒரு குறவும் கிடையாது, அப்படியே நான் இருந்துட்டு இருக்கேன், அவர் இருக்கணும். ஆனா அதுல அவருக்கு திருப்தி இல்லையா. கங்கா நதி தலையில இருந்து வர சுத்தின்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் எம்பெருமானுடைய திருவடியிலேருந்து வருது தானே கங்கா நதியும். அதனால திருவடியிலேருந்து வர்றபடினால அது சிரஸ்னால தாங்குற இவர் சுத்தமா இருக்காரு. சிவ சிவோபூத் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஆனா அதுல மாத்திரம் திருப்தி இல்லை. கங்கா நதிங்கிற ஒரு ஜலம் தானே, ஜலம் மாட்டும் போராது, ஒரு பொடியும் வேணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாளுடைய பாதுகையை சேவிக்கிறார். அந்த பொடியும் இவர் சிரஸ்ல படும், அதனாலேயும் இவருக்கு பாதுகாப்பு கூடும். கங்கா நதி மாத்திரம் இல்ல, அந்த பெருமாளுடைய திருவடி பொடியும் கூட சேர்ந்து இருக்கிறபடினாலே இன்னும் அவர் விசேஷமாக பாதுகாப்போட இருக்கார் அப்படின்னு அர்த்தம். கங்கா அபகா தட லதா கிரகமாஸ்ரயந்தியாக
பாதாவலி பிரச்சலிதம் பதவீரஜஸ்தே ராயேண பாவனதமம் பிரணதஸ்ய சம்போः உத்தூலனம் கிமபி நூதனம் ஆதனோதி. பிராயேண பாவனதமம்ங்கிறார். பரமசிவனுக்கு கங்கையினால வர சுத்தியை காட்டிலும் இந்த பாதுகையினால இந்த ரஜஸ்பட்டு வரக்கூடிய சுத்திங்கிறது இன்னும் விசேஷமாக இருக்கான். இதை முன்னாடியே கூட 2-3 இடத்துல சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார். இப்படியாக பிரம்மா, சிவன், அதுக்கப்புறம் இன்னும் இந்திரன் முதலான தேவர்கள், இவர்கள் எல்லாருமே பாதுகாதேவனுடைய பாதுகாதேவனுடைய ரஜஸை தன்னுடைய சிரஸ்லே தரித்துக் கொண்டு தன்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கிக் கொள்கிறார்கள் அப்படின்னு சாரம் இதுல. இதுக்கப்புறம் அடுத்த விஷயம், ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் எழுந்தருளும் போது, புறப்பாடு கண்டருளும் போது, அப்ப நல்ல பொடியெல்லாம் வரும். ஏன்னா மண்ணுல தானே புறப்பாடெல்லாம் நடக்குது. இந்த காலம் மாதிரி தார் ரோடெல்லாம் கிடையாது. அப்போ தெருவில் ஏறினா பெருமாள் மண்ணில் தான் ஏறணும். அப்போ வாகன வேகத்தை வச்சுன்னு பெருமாள் அங்க எழுந்துள்ளும் போது அந்த மண்ணு மேல படும், பக்தர்கள் மேலெல்லாம் படும். அதுதான் பராகம். பெருமாளுடைய திருவடி பட்டு பாதுகை பட்டு வரக்கூடிய ஒரு பொடி அது. அந்த பொடியினுடைய பிரபாவம் அதை சுவாமி தேசிகன் எப்படி அனுபவிச்சிருக்கார் அப்படிங்கிறதுக்கு சில ஸ்லோகம். ரங்கேஸ்வரஸ்ய புருஷஸ்ய ஜெகத் விபூத்யை ரத்யா பரிக்ரமண விதௌ மணிபாத ரக்ஷே சீமந்த தேசம் அனவத்ய சரஸ்வதீனாம் சிந்தூரயந்தி பவதி சரிதா பராகாஹ. பெருமாள் புறப்பாடு ஆச்சரியமா நடந்திருக்கு ஸ்ரீரங்கத்துல. பின்னாடி வேதபாராயணம், வேத மாதாவே பெருமாள் பின்னாடி போயின்னு இருக்காராம். அப்ப பெருமாள் அந்த உற்சவம் நடக்கும்பொழுது அதிலிருந்து கிளம்பக்கூடிய ரஜஸ்கள் பொடிகள்லாம் நேர அந்த வயத மாதாவனுடைய திருமேனியில் போய் படுறதாம். அரணக்காரா போறது இருக்கட்டும், கூட வேத மாதாவும் போயிட்டு இருக்க. ஏன்னா வேதம் சொல்லிட்டு தானே போறா. அப்ப நேர போய் அவர் திருமேனியில படுறதாம். இந்த இந்த பொடி எல்லாமே வேத மாதாவுடைய திருமேனியில எங்க படுகிறதுன்னு கேட்டா, அவருடைய தலையில சீமந்த வகுடு எடுக்கிற இடம் இருக்கு. அந்த இடத்துல சிந்தூரம் போல இருக்கான். பெண்கள் எல்லாம் தலையில நடுவுல ஒரு கோடு போடுறதுக்கு சீமந்த கோடு அப்படின்னு பெயர், வகுடுன்னு சொல்லுவா தமிழ்ல. அந்த வகுடனுடைய ஆரம்ப இடத்துல நெத்தியில அங்க ஒரு சிந்தூரம் வைப்பார். இது ஒரு மங்களமான ஒரு சின்னம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ஸ்ருதி தேவி வேதமாதா இருக்காரு இல்லையோ, அவருக்கு தலையில ஒரு சிந்தூர செம்பொடி ஒண்ணு வைக்கணும் அப்படின்னு பாதுகைக்கு ஆசையா. அதனால இந்த ரஜஸை கொண்டு அந்த வேதமாதாவுடைய சிரஸ்ல வைக்கிறார், அலங்காரமாக சிந்தூரமாக வைக்கிறார். சீமந்த தேசம் அனவத்ய சரஸ்வதீனாம் சிந்தூரயந்தி பவதி சரிதா பதாகாஹ. பராகாஹ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான்னா, அந்த வேதத்துக்கு அழகு சேர்க்கிறார் இவர் இந்த சிந்தூரம் மூலமாக. அப்ப இந்த வேதத்துக்கு பதியா இருக்கிறவன் இங்கேயே இருக்கான், பதியும் பத்தியுமா இருக்காள் அப்படின்னு அர்த்தம். வேற யாரும் இந்த வேதத்துக்கு உரிமையை கொண்டாட முடியாது. சாட்சாத் ரங்கநாதன் தான் இந்த வேதத்தினுடைய பதி, நான் மறியேன் மெய்ப்பொருளும் கொண்டார் அப்படிங்கிற மாதிரி வேதத்தினுடைய மொத்தத்துக்கும் எஜமானன் நம்ம ரங்கநாதன் தான் பதியா இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற காமிக்கும்படியாக அவனே தன்னுடைய திருவடித்தூள் மூலம் இந்த சிந்துரத்துல அழகாக ஒரு குங்குமம், வகுடுல ஒரு குங்குமம் எடுக்கிறான். மாதர் முகுந்த சரணாவனிதாவகீனாஹ சிந்தா வசீகரண சூர்ண விசேஷ கல்பாஹ சஞ்சார பாம்சு கணிகாஹ சிரசா வகந்தஹ விஸ்வம் புனந்தி பத பத்ம பராகணேஷைஹி. வேதபாராயணம் பண்றவா இருக்கட்டும், அது இல்லாமல் வேதபாராயணம் பண்ணிட்டு வரவாள், பண்ணாத வரவா நிறைய பேர். எப்பவுமே அனுயாத்திரா அப்படிங்கிறது விசேஷம். அனுயாத்திரான பெருமாள் பின்னாடி நடந்து போனோம். அது நடந்து போனா ரொம்ப விசேஷம். அந்த பெருமாளுடைய திருவடியில இருந்து பட்ட தூள் எல்லாம் நம்ம உடம்பெல்லாம் படும். அப்படி அனுயாத்திரை பண்றவா நிறைய பேர் இருக்கா. திருவனந்தபுரத்தெல்லாம் அனுயாத்திரை பண்றவா நிறைய பேர். இங்க 200-300 பேர் எல்லாம் பண்ணுவா. பெருமாள் பின்னாடியே போயிட்டு இருக்கும் பிரம்மோத்சவங்கள் எல்லாம். அந்த அனுயாத்திரை பண்ணும்போது முன்னாடி பெருமாள் போற அந்த கால் திருவடி பட்டு மண் வருது இல்லையா, மண் பொடி எல்லாம், அதெல்லாம் சிந்தா வசீகரண சூர்ண விசேஷ கல்பாங்க. அதெல்லாம் வசிய மருந்து போலியாம்.
சில பேர் பொடியை தூவி மந்திரவாதிகள்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டான்னா கையில பொடி வச்சிருப்பான். இந்த பொடியை தூவினான்னு வச்சுக்கோங்க, அவன் மேல பட்டுதுன்னா அப்புறம் இவன் என்ன சொன்னாலும் கேட்பான். இவன் போன பின்னாடி போயிட்டு இருப்பான். இவன் எங்க போனாலுமே அந்த மந்திரவாதி பின்னாடியே போயிட்டு இருப்பான். ஏன்னா அது ஒரு மயக்கக்கூடிய பொடி, மயக்க பொடி, சொக்கு பொடி அப்படின்னுவாங்க. என்ன சொக்கு பொடி போட்ட அப்படின்னு கேட்பாளியோ, உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கானே என்ன சொக்கு பொடி போட்ட அப்படின்னு கேட்பாளியோ, அந்த மாதிரி சொக்கு பொடி போட்டானா அவன் பின்னாடியே வந்துட்டு இருப்பான். ரங்கநாதன் என்ன பண்றாரோ உற்சவத்துல ஏழும்போது எல்லாருக்கும் சொக்கு பொடி போட்டுட்டே வர. அதனால அந்த ரசிகர்கள் எல்லாம் பெருமாள் பின்னாடியே போய் கடைசியில பெருமாள் எங்க ஏழ்றாரோ அங்க போய் திருவந்தி காப்பு சேவிச்சு, அதுக்கப்புறம் வாகன மண்டபத்துல பெருமாள் ஏழ்ற வரைக்கும் அந்த நட ஏழ்க எல்லாத்தையும் சேவிச்சுட்டு வந்துடலாம். அப்படி சொக்குப்பொடி போட்டு மயக்க வைக்கிறான் பெருமாள். அந்த சொக்குப்பொடி இந்த பாதுகை மூலமாக வந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். நேதீயசாம் நிஜபராக நிவேஷ பூர்வம் ஸ்பிருஷ்ட்வா சிராம்சி பவதி பவரோகபாஜாம் காடம் நிபீய கருடத்வஜ பாதரக்ஷே மாவக்ரகம் சமயதீவ பரைரசாத்தியம். சில பேர் வேதபாராயணம் பண்ணிட்டு பின்னாடி போறான். சில பேர் ரங்கநாதன் பின்னாடி அணுயாத்திரையாக கூட போய் பெருமாளையே சேவிக்கிறார். கடைசி வரைக்கும் போகாட்டா கூட கொஞ்ச தூரம் போடுமேன்னு போவா. ஸ்ரீரங்கத்தில் வேடிக்கையா இருக்கும். பெருமாளை சேவிச்சுட்டு கொஞ்ச தூரம் பெருமாளோட கூட பின்னாடியே போகலாமே அப்படி கொஞ்ச தூரம் போயிட்டு வரும், திருக்கோடி வரைக்கும் போயிட்டு வரலாமே அப்படின்னா போயிட்டு வருவான். ஏன்னா அதெல்லாம் ஒரு அனுபவம், பெருமாளுடைய அனுகிரகமும் கூட. அப்படி போக முடியாதவா சில பேர் பக்கத்திலேயே இருந்து சேவிப்பான். பெருமாள் தான் இங்க வராரு, அவ ஒரு இடத்துல நின்றுருவான். பெருமாள் தான் அந்த வழியா போறாரு, போகும்போது அவளுக்கு சேவை கொடுத்துட்டு போறாரு. அப்படியே அவர் பெருமாள் கடந்து போறதுக்கு அப்படியே போவார். பெருமாள் வர்றதுல இருந்து பார்த்துட்டுவான். தெருக்கோடியில பெருமாள் வராரு, வாத்து வாசல்ல நின்றுருவான். தெருக்கோடியிலேருந்து பெருமாள்கிட்ட யானையிலேருந்து ஆரம்பிச்சு கோஷ்டியிலேருந்து ஆரம்பிச்சு என்னென்ன வருதோ உடல்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சேவிச்சுட்டே இருப்பான். அப்புறம் பெருமாள் வந்து அற்புதமான பெருமாள் சேர. அதுக்கப்புறம் பெருமாள் கடந்து ஏழிடுறாரு. ஒரே இடத்துல தான் இருக்கான், பின்னாடியும் போல. அப்ப பெருமாள் பார்த்தாரா, சில பேருக்கு சுக்குப்படி கூட்டு பின்னாடி வரவழைக்கிறார். இவாளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இவாளுடைய சரீரத்துல அந்த பொடியை பட இருக்கிறார். ஏன்னா போகும்போது அந்த பொடி படுறது இல்லையோ, அதனால நேதீயசாம் நிஜ பராக நிவேஷ பூர்வம், அவளுடைய சிரஸ்ல அந்த பொடி படுறது, அவளுடைய தோல்ல அந்த பொடி படுறது. அதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டா, அவளுக்கு இருக்கிற ரோகங்கள்லாம் போகணுங்கிறதுக்காக. உடம்புல நடக்க முடியாமல் போக இருக்காளுக்கு மனசுக்குள்ள கஷ்டம் இருக்கும், மானச ரோகம் அப்படிங்கிறது இருக்கும். ஐயோ பெருமாளோட பின்னாடி போக முடியலையே அப்படின்னு. இன்னும் சில பேருக்கு அகங்காரத்தினாலே ரோகம் இருக்கும். அதெல்லாம் போல, பெருமாள் தான் இங்க வர்றாரு, நாம எதுக்கு போனோம் அப்படின்லாம் தோணும். இந்த ரோகம் போறதுக்கு முன்காலத்திலாம் பொடி வச்சு தூவுவான். காடம் நிபீட்ய கருடத்வஜ பாதரக்ஷ. மந்திரவாதிகள் என்ன பண்ணுவாங்க கேட்டான்னா, ஒரு பொடியை வச்சுட்டு மந்திரிச்சு அதை எடுத்து இப்படி இப்படி தூவுவான் உடம்புலாம். இப்ப கூட கிராமங்கள்லாம் பண்றான். கிராமங்கள்ல இந்த விபூதி வச்சு பண்ணிட்டு இருக்கான். விபூதி வச்சு உடம்பெல்லாம் இப்படி இப்படி தூவி தூவி பண்ணிட்டு இருக்கான். அது விபூதி இல்ல, முக்கியமா எம்பெருமானுடைய திருவடி பொடியா இருந்தா இவ்வளவு விசேஷம். விபூதி வச்சு அவன் பண்றான்னா, எம்பெருமானுடைய திருமையடி சம்பந்தப்பட்ட திருவடி பொடி இவா மேல பட்டுதுன்னா, இப்ப இவாளுக்கும் மனசுல இருக்கக்கூடிய ரோகங்கள் என்னவோ, சரீரத்துல இருக்கக்கூடிய ரோகங்கள் என்னவோ, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போய் அதுக்கு மாந்திரிக வைத்தியம் பண்ற மாதிரி பெருமாளே பண்ணிடுறாங்க இவாளுக்கு. தவ சஞ்சரணாத்ரஜோ விதூதம் எதிதம் ரங்க நரேந்திர பாதரக்ஷே அலமே ததனாவினானி கர்த்தும் கதகக்ஷோத இவாசுமானசானி. இன்னும் சில பேர் இருக்காங்க, மனசால மட்டும் பெருமாளை சேவிக்க முடியும், கிட்ட வந்து சேவிக்க கூட முடியாது. அப்படி எல்லாம் இருக்கிறவா, ஆத்துக்குள்ள இருந்து வெளியிலே வர முடியாது, ஆத்து வாசல்லையே வீல் சேர்ல வந்து இருக்கிறவா. இவாள்லாம் எப்படி ஆனாலும் ரங்கநாதன் நம்மாத்து வழியா வருவாங்கிற ஆசையில தான் அங்க போய் உட்காந்துருக்கான். ஸ்ரீரங்கத்தை போய் உட்காந்துக்கணும், பெருமாள் இந்த வழியா ஏழும்போது அவனை எப்படியாவது சேவிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவ மனசையெல்லாம் பெருமாள் சுத்தம் பண்றதுக்காக இந்த பொடி, இந்த ரஜஸ் எல்லாம் அனுப்புறாங்க. மனசு வரைக்கும் போறது அவளுக்கு. சரீரத்துல படாட்டா கூட மனசுல பொடி தங்கிடுறது. பெருமாள் அப்படி போற வரைக்கும் அப்படி பார்த்தா அந்த பொடி எல்லாம் பார்த்து இவெல்லாம் ஆகான்னு சந்தோஷப்படுவா. அப்ப அந்த பொடி என்ன அவங்க கேட்டான்னா, மனசை சுத்தமாக்கும். அது எப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், இந்த ஜலம் வந்து ரொம்ப அழுக்காலாம் நிறைய இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஜலத்தை சுத்தமாக்குறதுக்காக தேத்தாங்கொட்டைன்னு ஒண்ணு போடுவான். கதகம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பேர் இருக்கு. தேத்தாங்கொட்டை, அந்த ஒரு பாத்திரத்துல ஜலம் வச்சுன்னு அதுல ஒரு தேத்தாங்கொட்டை போட, புளிக்கொட்டை மாதிரி இருக்கும் அது. அந்த தேத்தாங்கொட்டை அதுல போட்டா போறோம், அழுக்கெல்லாம் மொத்தம் அடியில தங்கிடும், மேல சுத்தமான ஜலம் ஆயிடும். அதை உபயோகப்படுத்தலாம். அந்த மாதிரி
இந்த இடத்துல ரங்கநாதன் தன்னுடைய பொடியை கொண்டு போய் உள்ளுக்குள்ள வைக்கணும். சில சமயம் ஜலத்துல சில பொடியெல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஜலம் சுத்தமாயிடும் இல்லையா? அந்த மாதிரி இவாளுடைய மனசை சுத்தமாக்குறதுக்காக இந்த பொடியெல்லாம் போடுறாங்க. அலமே ததனாவினானி கர்த்தும் கதகக்ஷோதயிவாசுமானசானி. அப்ப கொஞ்சம் அழுக்கு இருக்கிற மனசெல்லாம் சுத்தமாக்குறோம்னா கூட அதுக்கும் கூட இந்த பொடியை பெருமாள் உபயோகப்படுத்தி அவ மனசெல்லாம் சுத்தமாக்குறான் அப்படின்னாச்சு. இன்னும் சில பேர் கடைசி வரைக்கும் போறா இல்லையா? ரட்சா விகார ரஜசா பரிதூசராங்கிரிம் ரங்கேஸ்வரஸ்ய லலிதேஷு மகோத்சவேஷு. எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. ரங்கேஸ்வரஸ்ய லலிதேஷு மகோத்சவோசு. ரங்கநாதனுடைய உற்சவம்னாலே லலிதம். அதாவது ஒரு ஆர்ப்பாட்டங்கள்லாம் இருக்காது, ஆனா அழகு இருக்கும். அங்க பெரிய ஆர்ப்பாட்டம், பெரிய ஆட்டம் பாட்டம் குதிச்சல் அதெல்லாம் இருக்காது, ஆனா அழகா இருக்கும். எல்லாரையும் க்ஷேம பிரச்சனம் பண்ணிட்டு குசல பிரச்சனம் பண்ணிட்டு ஆச்சரியமா இருப்பார் பெருமாள். ரங்கேஸ்வரஸ்ய லலிதேஷு மகோத்சவேஷு பிரஸ்போடயத்யவனதோ மணிபாதுகே த்வம் கௌரிபதி ஸ்வயமிபாதின பல்லவேன. நேர பெருமாள் புறப்பாடெல்லாம் முடிஞ்சு திருவந்தி காப்பு மண்டபத்துல பெருமாள் ஏன்றார். பெருமாளுக்கு திருவந்தி காப்பு பண்றதுக்கு முன்னாடி அர்க்கியம் பாத்தியங்கள்லாம் சமர்ப்பிப்பா. அப்ப இத்தனை பொடி வந்தது இல்லையா? இந்த பொடியெல்லாம் பெருமாள் திருவடியில கூட கொஞ்சம் படிஞ்சிருக்கும் இல்லையோ, அதனால அந்த திருவடியை தொடைத்து விடுவார்கள் அர்ச்சகர்கள்லாம். கையில அர்க்கியம் எல்லாம் சமர்ப்பிச்சு திருவடிக்கு பாத்தியம் சமர்ப்பிச்சு திருவடியை தன்னுடைய துணியினால மேல உத்திரியம் இருக்கும், இதுக்கான வஸ்திரம், அந்த வஸ்திரத்தினால தொடச்சு கொடுப்பார்கள். ஜலத்தினாலே பாத்திய ஜலத்தினாலே துடைப்பார்கள், வஸ்திரத்தினாலே துடைப்பார்கள். அந்த திருவடியில எந்த ரஜசும் எந்த பொடியும் படாமல் சுத்தமா இருக்கணும், நன்னா இருக்கணும் முடியும். வெளியில போயிட்டு வந்தான்னா, நம்ம கூட வெளியில போயிட்டு வந்தோம்னா அதுக்குள்ள வரைச்ச முதல்ல காலலம்பனம் அப்படின்னு பெரியவா வழக்கம். அந்த மாதிரி பெருமாள் வெளியில வீதி புறப்பாடு ஆயிட்டு வந்துருச்சுன்னா பெருமாள் திருவடியை சோதனம் பண்ணணும், சுத்தமாக்கணுங்கிறதுக்காக அர்ச்சகர்கள்லாம் பாத்தியங்கள்லாம் சமர்ப்பிப்பார். அப்போ அந்த தொடச்சி விடுறவர் அர்ச்சகர் மாத்திரம் இல்லை, சாட்சாத் சிவனே, சிவபெருமானே வர்றாரு. ஏன்னா உற்சவமே பிரம்மா நடத்துற உற்சவம், பிரம்மோற்சவம் தானே. பிரம்மா சிவன் முதலான தேவர்கள்லாம் வந்து உற்சவத்தை நடத்தி வைக்கிறார். அதனால அர்ச்சக ரூபத்துல அவர் தான் வந்திருக்கான்னு வேண்டாம்னு சொல்லலாம். கௌரிபதி ஸ்வயமிபாதின பல்லவேன. அவர் ஒரு யானத்தோல் ஒண்ணு கட்டின்னு இருக்க, சிவன் வந்து யானத்தோல் உடுத்தின்னு இருக்க. தன்னுடைய யானத்தோல்ல அந்த பொடியெல்லாம் படணும்னு அவருக்கு ஆசை. அதனால அந்த தோல்னால பெருமாளுடைய திருவடியெல்லாம் அவர் தொடச்சி விடுறார். பிரம்மோற்சவத்துல தான் பாத கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. இப்படியாக ரங்கநாதருடைய வீதி உற்சவத்துல அந்த பொடியை கொண்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றார் அப்படின்னு விஷயம். அந்த மாதிரி காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாளுடைய வீதி உற்சவத்துல அந்த பொடி அப்படியே மேல வரும்பொழுது அத நித்திய சூரியர்கள்லாம் கூட தன் தலையினாலே தாங்குகிறார்கள். ஏன்னா அங்க பெருமாள் வேகமா ஏடுவார், அதனால பொடி ஆகாசம் வரைக்கும் போகும். அங்க இருக்கக்கூடிய நித்திய சூரியர்கள் ஆகாசத்துல சேவிக்கிற அவர்கள்லாம் தன் சிரச வணங்குறாளாம், அந்த பொடி தம்மேல படணும் தம்மேல படணும் அப்படிங்கிறாள். எம்பெருமான் எழும்போது வீதியில பெரியவாள்லாம் சேவிக்கும் போது பார்த்தா தெரியும், கீழே வந்து ரெண்டா சேவிப்பான். கீழே சேவிச்சா வேஷ்டியெல்லாம் அழுக்காயிடாதோ, உடம்பெல்லாம் ஒரே மண்ணாயிடாதோ அப்படின்னு கேட்டா மண் ஆகணும் தான் சேவிக்கிறான். ஏன்னா இது ஸ்ரீரங்கம் வீதி, இது நம்பெருமாளுடைய வீதி. இந்த வீதி மொத்தமே நம்பெருமாளுடைய வீதி. அந்த நம்பெருமாளுடைய வீதியில நம்பெருமாள் நம்ம உட்காத்தி வச்சிருக்க, அதுல கீழ் விழுந்து புரளணும், வெறுமை சேவிச்சா போறாது அப்படிங்கிற எண்ணத்துல கொஞ்சம் கூட லஜ்ஜை இல்லாமல் பெருமாள் பொறுப்பாட்டும் போது சேவிப்பார். அது மாதிரி எல்லாருமே, ஸ்ரீரங்கம் ஒரு உதாரணம், எல்லாருமே சேவிப்பார்கள். ஏன்னா பெருமாளுடைய திருவடி படுறதுன்னா சாதாரண இடமா அந்த இடம். அதனால அந்த பொடி நமக்கு வரக்கூடிய பரம அனுகிரகங்களை எல்லாம் சொன்னார் இங்கே. அப்படி வீதியில பெருமாள் ஏற்றபடினால தானே அந்த பொடியை தரிக்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. அதனால ரங்கேஸ்வரஸ்ய லலிதேஷு மகோத்சவேஷு, இன்னொரு இடத்துல ரங்கேஸ்வரஸ்ய லலிதானி கதானி ஒரு இடத்துல சாதிச்சிருக்கேன். ரங்கநாதனுடைய நடை அழகி சொல்லச்ச ரொம்ப லலிதமாக, லலிதம்னா என்ன அர்த்தம் கேட்டா ரொம்ப அழகா இருக்கணும், ரொம்ப நளினமா இருக்கணும். அதான் அழகாவும் இருக்கணும், நளினமாவும் இருக்கணும். அப்படி மனசுல அப்படியே நினைச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கணும், மனசை கவரக்கூடியதா இருக்கணும். அந்த மாதிரி உற்சவங்கள்லாம் நடக்கிறதா இங்க. அந்த பொடியினாலே எல்லாருக்கும் பாக்கியம் கிடைச்சிரு. இப்ப கடைசி விஷயம், சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார், என்னுடைய அந்திம காலத்துல அந்த பொடி எனக்கு வேணும் அப்படிங்கிற. அந்தே ததாத்வம் அவிலம்பிதமதாம் அவிலம்பிதமானயந்தி ரங்காத் புஜங்க சயனம் மணிபாதரக்ஷே
காமம் நிவர்த்தயித்தும் அருகசி சஞ்சுவரம் மே கற்பூர சோர்ண பட்டலைரிவ தூளிபிஷ்டே. ரங்கநாதா, இப்ப சேவிச்சுன்னு இருக்கேன், உற்சவங்கள்லாம் சேவிக்கிறேன். உன்னுடைய பொடி இப்ப பட்டா போறாது. கடைசி காலத்துல உடம்புல ஜுரம் இருக்கும், கபம் கட்டின்னு இருக்கும். ஜுரத்துக்கெல்லாம் மருந்தா கற்பூர தூளி கொண்டு வருவா. கற்பூர தூளியை வச்சு எல்லாம் போட்டு ஏதோ பண்ணுவா. எனக்கு அந்த கற்பூர தூளியெல்லாம் வேண்டாம். சுவாமி நம்மாழ்வார் சொன்ன மாதிரி உம்முடைய பாதத்திலிருந்து வந்த கற்பூர தூளி எனக்கு வேணும். அதுதான் என்னுடைய ஜுரத்தை எல்லாம் போக்கடிக்கும் மொத்தமாக. காமம் நிவர்த்தயது மருகசி சஞ்சுவரம் மே, என்னுடைய ஜுரத்தை போக்கடிக்கிறதுக்கு அதுதான் வேணும். கற்பூர சூர்ண பட்டலைரிவ தூளிபிஷ்டே, கற்பூர சூர்ணம் மாதிரியாக உன்னுடைய திருவடியில இருந்து வரக்கூடிய ஒரு சூர்ணம். அதை பாதுகாதேவே நீ தான் கொண்டு வரணும். யார் இங்க கொண்டு வருவா? நீ தான் அப்படியே நேர பெருமாளுடைய திருவடியை அப்படியே எடுத்துன்னு வந்து அந்த தூளியை உன் உடம்புல மேல மொத்தம் பூசி, அதனால எனக்கு அந்த ஜுரம் எல்லாம் போகணும். முதலே பார்த்தோம் இல்லையா? மணியின் அந்நிடமா என் தமரடி நீரு கொண்டும், எம்பெருமானுடைய திருவடி நீரு பொதி கொண்டுதான் போகணும். அப்படி போகணும். மாதஸ்ததா மாதவ பாதரக்ஷே त्वयि प्रसक्तं त्वरयोपयान्तं परामृशेयं पदवी परागं प्राणैः प्रयाणाय समुज्जिहानैः. அப்படி பாதுகையானவர் ரங்கநாதனோடு கூட அப்படியே நான் கடைசியில படுத்துட்டு இருக்கும்போது என் முன்னாடி வரணும். அப்ப பாதுகை வரைச்சா அவருடைய திருவடி தூள் என் தலையில பாதுகை வைப்பா இல்லையா? அப்படி பாதுகையின் சிரஸ்து வரும்போது அந்த திருவடி தூள் பாதுகா தூள் என் தலைக்கு வரணும். அதுல எனக்கு சந்தோஷம் உண்டு. ஆனா கூடவே ஒரு விஷயம், இந்த திருவடிக்கு இதை தொடச்சு உடனுமே, பாதுகைக்கு இந்த ரஜஸ் இல்லாமல் தொடச்சு உடனே எனக்கு தோணணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டா, பராமரிசேயம் பதவி பராகம், நான் மெதுவாக நான் தொடச்சு விடணும். உம்முடைய திருவடி தூள் எல்லாம் பாதுகையில மெதுவா தொடச்சு விடணும். எப்படி தொடச்சு விடணும் கேட்டா, பிராணைஹி பிரயாணாய சமுஜ்ஜிகானைஹி. தூள் இருந்து வச்சுக்கோங்களேன், ஒரு காத்து அடிச்சுதுன்னா அந்த தூள் அப்படியே போட முடியும். அந்த மாதிரி என் சரீரத்திலேருந்து கிளம்பி வெளியில வரக்கூடிய பிராணவாயு தான் காத்து. சரீரத்திலே பிராணவாயு வெளியில வருது. அந்த வெளியில வரக்கூடிய பிராணவாயு உன்னுடைய திருவடியை தொடச்சு பாதுகையை தொடச்சு அந்த தூள் இல்லாத பண்ணக்கூடிய கைங்கரியத்தை பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். ரஜசா பரோ ரஜஸ்தத் நகலு நலஞ்சேத பகவதோ பிபதம் கிமுத ஹிருதயம் மதீயம் பவதி யதி நாம பாதுகேன ஸ்யாத். இது கடைசி ஸ்லோகம். இந்த பத்ததியில கடைசியா இருக்கக்கூடிய ஸ்லோகம். வேடிக்கையா ஒரு விஷயம் சாதிக்கிறார். பகவானுக்கு உபனிஷத்துல பரோரஜஸ் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. உபனிஷத்துல பிரசித்தமான பெயர் இது. பரோரஜஸ் அப்படின்னா ரஜசாம் பரஹா, ரஜஸுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். ரஜஸுங்கிறதே அவன்கிட்ட கிடையவே கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஆனா அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடியில கூட ரஜஸ் இருக்கு, குடி இருக்கு. பரோ ரஜஸ் பேர் வச்சது உபனிஷத் பேர் வச்சிருக்கு. ஆனா அவனே கூட ரஜஸை தாண்ட முடியல, அவன் திருவடியிலே ரஜஸ் இருக்கு. அது எப்படி தெரியும்? அந்த ரஜஸ் தானே எங்களுக்கு அனுகிரகம் பண்றது அப்படிங்கிற ரெண்டு அர்த்தத்துல சொல்றேன். அதாவது பரோ ரஜஸ் பேர் வச்சது ரஜஸுக்கு அப்பாற்பட்டவனா ரஜோகுணத்துக்கு அப்பாற்பட்டவன் அர்த்தம். ரஜோகுணம் தமோ குணங்கள் இதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த பெயர் இருக்கு. ஆனால் ரஜஸுக்கெல்லாம் அப்பாற்பட்ட எம்பெருமானுடைய திருமேனியில அந்த திருவடியில கூட ரஜஸ் வந்து கலக்கிறது. அது எங்களுக்கு அனுகிரகங்கள்லாம் பண்றது அப்படிங்கறத வேடிக்கை அது வரைக்கும் சொல்லிட்டு, பகவானே பரோ ரஜஸா இருக்கக்கூடிய உனக்கு கூட ரஜஸ் உண்டு அப்படின்னா கிமுத ஹிருதயம் மதீயம், அப்ப என்னுடைய மனசுக்கு என்ன கேட்பானே? இதுல ரஜோகுணம் தான் நிறைய இருக்கும். வராம இருக்கணும்னா பவதி யதி நாம பாதுகேன ஸ்யாத், பாதுகேன்னு ஒண்ணு இருக்கவே தான் என்னுடைய ஹிருதயத்துல இந்த ரஜோ குணங்கள்லாம் இல்லாம இருக்கு. உனக்கே ரஜஸ் இருக்குன்னா எங்களுக்கு ரஜஸ் இருக்காதா அப்படின்னு வேடிக்கையா சொல்லிட்டு, உன்னுடைய ரஜஸை போக்கடிக்கிறது யாரு? பாதுகை தானே. உனக்கும் பொடி எல்லாம் இருந்ததுன்னா அதை போக்கடிக்கிற பாதுகை, அதுதானே அவருடைய கைங்கரியமே. அவர் உம்முடைய திருவடியில இருக்கக்கூடிய ரஜஸ் தூளை எல்லாம் படாமல் பார்த்துக்கிறார். அந்த மாதிரி அவர் எங்களுடைய ரஜஸ் இருக்கும் இல்லையோ, எங்களுக்கு இருக்கக்கூடிய ரஜோகுணம், எங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் இதெல்லாம் இல்லாத போக்கடிக்கிறார். எங்களுக்கு இருக்கிற ரஜஸ் போக்கடிக்கிறதுக்கு அவரை எதோ உபயோகப்படுத்துறாருன்னா அவருடைய ரஜஸை தான் உபயோகப்படுத்துறாரு.
அந்த பொடியை தான் உபயோகப்படுத்துறார். ரஜசா பரோ ரஜஸ்தத் நகலு நலங்கேத பகவதோபி பதம் கிமுத ஹிருதயம் மதீயம் பவதி யதி நாம பாதுகே நஷ்யாத். அப்ப அந்த பாதுகை இல்லாட்டா எம்பெருமானே உனக்கும் ரஜஸ் இருக்கும் எங்களுக்கும் ரஜஸ் இருக்கும் அப்படின்னு முடிச்சுட்டார். அதனால எங்க ரஜஸ் போக்கும்படி பாதுகை மூலமாக உன்னுடைய ரஜஸை அனுப்பி நீ எங்களுக்கு பரம அனுகிரகம் செய்கிறாய் என்பதாக இந்த பராக பத்ததியில எம்பெருமானுடைய திருவடி தூள் அதனுடைய வைபவத்தை சுவாமி தேசிகன் 30 ஸ்லோகங்களிலே அருளி செய்தார். சில முக்கியமான ஸ்லோகங்கள் மாத்திரம்தான் அடியை இங்கே விண்ணப்பம் பண்ணேன். அடுத்த பத்ததி நாத பத்ததி, அது அப்புறம் பார்க்கலாம். ஜயதி யதிராஜ சுக்தி ஜயதி முகுந்தஸ்ய பாதுகா யுகலி ததுபயதனாஸ்திரிவேதீம் அவந்தியந்தோ ஜயந்தி புவி சந்தः கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.